ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாஜம் ததோ ஜெயம் உதிரயேத். நிகமகல்ப தரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதம் கிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகரகோ ரசிகா புவி பாவுகா நஷ்ட பிராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதேருத்தம ஸ்லோகே பவதி நைஷ்டிகே. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நாமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषाचार्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. श्रीमद् भागवतम अध्यायम 9 முதல் காண்டம் அத்தியாயம் 9 பீஷ்மதேவரின் மரணம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது அதை அப்படியே கண்டினியூ பண்றோம். இது வரைக்கும் பார்த்தது மட்டும் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப குருஷேத்திர போர்க்களம் எல்லாமே முடிஞ்ச பிறகும் எல்லாருமே நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா. இப்ப இவங்க எல்லாருமே இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜுக்கு ரொம்ப அந்த ஒரு வருத்த நிலை ஏற்படுது இல்லையா. அப்ப அந்த வருத்த நிலை அது போக்குறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குருஷேத்திர போர்க்களம் எல்லாருமே அந்த மரணம் நடந்த அந்த ஒரு இடத்துக்கு யுதிஷ்டிர மகாராஜா வேகமா விரைந்து போறாங்க. இப்ப அவங்க போறதை பார்த்துட்டு அவங்களுடைய சகோதரர்களும் பின்னாடி பின்தொடர்ந்து வர்றாங்க. இப்ப அவங்களோடையும் பகவான் கிருஷ்ணரும் அங்க பின்னாடி வர்றாங்க. இப்ப அந்த இடத்துல இந்த போர்க்களம் அந்த குருஷேத்திர போர்க்களம் அந்த மண்ணுல அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில அங்க படுத்திருக்காங்க. இப்ப அந்த இடத்துல பாக்குறாங்க யுதிஷ்டிர மகாராஜா. இப்ப அங்க பார்க்கும் போதும் அவங்க கிட்ட பீஷ்ம தேவர் அவங்கள பார்த்து பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க யார் யார் வந்தாங்க இல்லையா. பாண்டவர்கள் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அங்க இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்காக யார் யார் வந்திருக்காங்க இல்லையா. தேவரிஷி, ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள், அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷிகள், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எப்படின்னு சொல்றாங்கன்னா நற்குணத்தில் நிலை பெற்றவர்கள். இப்ப இவங்க எல்லாருமே பீஷ்மதேவரை பாக்குறதுக்காக வர்றாங்க. பீஷ்மதேவர் 12 மகாஜனங்களில் ஒருவர், தூய பக்தராக இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்காக வர்றாங்க. அதுக்கப்புறம் கஷ்யபர், ஆங்கிர முனி அவங்க எல்லாருமே வர்றாங்கன்னு சொல்லி இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய பேர் எல்லாமே இப்ப அவங்க எந்த மாதிரி பீஷ்மதேவர் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப எந்த மாதிரி அவங்க மத கொள்கைகள் யாரை எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் அதை எல்லாமே அவங்க சரியான விதத்துல அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அம்பு படைக்கையில இருக்கிறனால இவ்வளவு பெரியவங்க எல்லாமே வந்திருக்காங்களே. இப்ப இவங்களுக்கு எல்லாமே பகவானையும் நேர்ல இருக்காங்க. அப்ப அவங்களை மரியாதை செலுத்தணும். ஏன்னா அம்பு படுக்கையில இருக்கிறதுனால முடியாது, சரியான வரவேற்பு முடியாது. ஆனா இருந்தாலும் அவங்க நல்ல நிலைக்கு பேசுற நிலைக்கு இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையின் மூலமாக அவங்களை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. இது அதுக்கப்புறம் அப்ப பகவானை பற்றி அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு தூய பக்தராக இருந்ததுனால அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்தது இல்லையா. பாண்டவர்கள் எவ்வளவு கஷ்டம் பட்டாங்க இல்லையா. சிறு வயசுலயே தந்தையை இழந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுல சிறு குழந்தைகளாக இருக்கும் போது அவங்களுக்கு விஷம் வைத்தாங்க. அது எல்லாமே இன்னும் நிறைய கொடுமைகள் அவங்களுக்கு நேர்ந்தது. இப்ப இன்னும் பார்த்தோம்னா கூடவே பகவானே இருந்தாங்க. இருந்தாலும் ஏன் பாண்டவர்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அதுக்கு பீஷ்மதேவர் சொல்றாங்க, இதுக்கு காலம்தான் காரணமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பகவானின் திட்டத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்ம பொறுமையாக கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அவங்க பேசுறாங்க அந்த மரண படுக்கையில் இருந்து. அதுக்கப்புறம் திரும்ப அதே தான் சொல்றாங்க, பகவானுடைய திட்டத்தை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது.
இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி இல்லையா, முனிவர்களும் ஞானிகளும் கூட வந்து குழம்பி போறாங்க பகவானுடைய ஒரு அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியாமல். அப்ப நாமெல்லாம் யாரு, நாமெல்லாம் வந்து எப்படி வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அது வரைக்கும். இல்லையா, ராஜனே பகவான் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டத்தை ஒருவராலும் அடைய முடியாது. பெரும் தத்துவவாதிகள் முழுமையாக விசாரணைகளை செய்த போதிலும் அவர்களும் குழப்பம் அடைகின்றனர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இது அதுக்கப்புறம் தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம் வியவஸ்ய பரதர்ஷப தஸ்யானுவிஹிதோ அநாதா நாதபாகி பிரஜாக பிரபோ. மொழிபெயர்ப்பு. ஆகவே பரத வம்சத்தில் சிறந்தவனே யுதிஷ்டிரர், இவை அனைத்தையும் பகவானின் திட்டப்படியே நடந்துள்ளன என்று நான் நினைக்கிறேன். நினைத்தற்கு அரிய பகவானின் திட்டத்தை ஏற்ற அவற்றை நீ பின்பற்ற வேண்டும். அரசே, இப்பொழுது நிர்வாக தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீ அனாதைகளாக கைவிடப்பட்ட பிரஜைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பகவான் வந்து பீஷ்மதேவர் வந்து திரும்ப திரும்ப இதேதான் வந்து சொல்றாங்க. பகவானுடைய திட்டப்படிதான் எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. இப்ப வந்து இங்க வந்து இப்ப வந்து தூய பக்தர்கள் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒரு சில பொருளுரை மட்டும் வந்து நான் வந்து படிக்கிறேன். இதுல வந்து ஒரு சில இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து இதுல நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில ஸ்லோகம் மட்டும் முக்கியமானது மட்டும் ஃபுல்லா படிக்கிறேன் நான். ஓகே, இதுல வந்து என்னன்னா, பக்தனுக்கு போதிப்பதன் வாயிலாக பகவான் உலகிற்கு போதிக்கிறார். பக்தனுக்கு பகவானிடமிருந்து கற்றறிய வேண்டியது ஒன்றுமில்லை. ஏனெனில் உண்மையுள்ள பக்தனுக்கு பகவான் உள்ளிருந்தே போதிக்கிறார். இல்லையே, பகவான் வந்து சொல்றாங்க, தன்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகின்றேன், ததாமே புத்தியோகம் தம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா. அதான் என்னுடைய பக்தர்கள் என்றும் வீழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாங்க பகவத்கீதையிலையும். இப்ப அதனால வந்து பக்தனுக்கு வந்து நம்ம தனியா வந்து யாருமே போதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பகவானே உள்ள இருந்து வழிகாட்டுகிறார். ஆனா வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து போதிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகுதாமா, அது வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க. இப்ப வந்து ஒரு புதுசா ஒரு பெண் வந்து திருமணமாகி வர்றா அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியாது இல்லையா. அவங்க வந்து பண்றது எல்லாமே நிறைய விஷயங்கள் தவறாக வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து தவறாக வந்து இருக்கும் இல்லையா. அப்ப அதை வந்து அவங்க வந்து நேரடியாக சுட்டி காட்டினோம்னா அவங்களுக்கு வருத்தம் ஏற்படும்னால அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகளுக்கு போதிப்பதன் மூலமாக இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி மகளுக்கு திட்டுற மாதிரி மருமகளுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் பகவானும் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு போதனை கொடுக்கணும், உலக மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பக்தரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி வந்து போதனைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து அதுக்கு இந்த விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பீஷ்மதேவர் மூலமாக யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து அந்த போதனை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க மூலமாக நமக்கு வந்து அந்த போதனைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இப்ப அதனால வந்து பெருந்துன்பங்களை தூய பக்தர் ஒருவர் பகவானின் கருணையாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னாக்கா ஓகே, அது பகவானுடைய கருணை தான், அது ஏதோ பகவானுடைய பிளான் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது ஏதோ பகவானுடைய ஒரு திட்டம் வந்து உள்ள இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஆனா வந்து ஒரு பகவானுடைய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஆனா நம்மளால வந்து அது முடியாது. அதுதான் தூய பக்தர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இல்லையா. பிரபுபாதர் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு கடினம் இல்லையா. அவங்க வந்து எழுதுறாங்க அந்த கப்பல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த இத போறாங்க. அந்த பயணத்துல போகும்போது கிருஷ்ணா நீங்க வந்து எதுக்காக நீங்க கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இல்லையா. உங்களுடைய விருப்பப்படி நீங்க வந்து என்ன வேணாலும் என்ன வந்து எப்படி வேணாலும் வந்து என்னை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுடைய பிளான் எனக்கு தெரியாது இல்லையா. பிரபுபாதர் பாருங்க, என்னுடைய குரு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இதுதான். இப்ப கீழே இறங்கணும்னா இல்லையா, அந்த வெளிநாட்டுல எந்த பக்கம் போறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா பகவான் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப காரணியமாக இருக்காங்கன்னு சொல்லி கௌரங்க மகாபிரபு சொல்றாங்களா. இப்ப அங்க போகும்போது பார்த்தோம்னா ஒரு இடத்துல அங்க கௌரங்க மகாபிரபு நித்யானந்த பிரபு அங்க வந்து அவங்க அங்க விக்கிரகம் எங்கேயோ பாக்குறாங்களாமா. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ பிரபுபாதர் கண்ணுல தண்ணி வருதாமா. பிரபுபாதர் வந்து கௌரங்க மகாபிரபு நித்யானந்த பிரபு எவ்வளவு காரண்யம், நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க காரண்யம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் நம்ம வந்து எப்படி பார்ப்போம் இல்லையா, நம்மளால சும்மா பார்ப்போம் இல்லையா. அவங்களுடைய தாட்டே வேற இல்லையா, நம்மளுடைய இதே எல்லாமே வேற, அவங்க நினைக்கிறது எல்லாமே வேற. அவங்க எப்படி
அந்த எப்படி அந்த குணங்களை தாண்டிய நிலை, அந்த ஒரு நிலையில இருந்து அவங்க அந்த இங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த உன்னத நிலையில இருந்து அவங்க எப்பவுமே வந்து பாக்குறாங்க. எப்பவுமே அந்த கிருஷ்ண உணர்வுல இருந்து அவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாமே வந்து இருக்கும். அதனால அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க, எல்லாரையும் ஒரே தான் பார்ப்பாங்க இல்லையா. பண்டிதா சமதர்ஷினாங்க இல்லையா. ரொம்ப யாரு வந்து வெறுப்பா இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் ரொம்ப எந்த ஒரு நிலை யாரு எந்த மாதிரி பேசினாலும் ஓகே, ஆனா எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. எப்படி ஆத்மா, அவ்வளவுதான். அவங்க முக்குணங்கள்ல இருந்து பேசுறாங்க. இப்ப ரஜோகுண நிலையில இருந்தா நானும் அப்படிதான் பேசுவேன். அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து நம்ம வந்து அந்த கிளாஸ் கேட்கும் போது சொல்லலாம் கேட்கலாம், மத்த நேரத்துல நம்ம மறந்துடுவோம். நம்ம நிலை அதுதான், அவ்வளவுதான் நம்மளுடைய நிலை. ஆனா அவங்க அப்படி கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவங்க வந்து அந்த ஒரு கிருஷ்ண உணர்வு நிலையில வந்து இருப்பாங்க. இப்ப அதையும் நம்ம வந்து பயிற்சி பண்றோம். அதுதான் அந்த பெரும் துன்பங்கள் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஏதோ பகவானுடைய திட்டம் இருக்கு பின்னாடி, பகவானுடைய கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முழுமையா வந்து அந்த ஒரு நம்பிக்கை, பூர்ண சரணாகதி. இப்ப அதுதான் பகவான் எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து என்னை காப்பாற்றுவார். இந்த சரணாகதியின் 6 அம்சங்கள்ல ஒரு அம்சம் வந்து இது. என்ன நடந்தாலும் ஓகே, எல்லா சூழ்நிலையிலும் பகவான் தன்னை காப்பாற்றுவார். இந்த ஒரு லைன் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுவோம். ஆனா இருந்தாலும் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளால முடியுமா, நம்மளால அதுக்கு இதை வந்து தாண்டி போக முடியுமா, நம்மளால இருக்க முடியுமா, அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படும் பாருங்க. இப்ப அதுதான், இப்ப அதை வந்து நம்ம வந்து உறுதியா நம்பணும், பகவான் வந்து பண்ணணும் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிலையை வந்து நம்ம பிராக்டிஸ் வந்து பண்ணணும். இது ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பனைக்கு எட்டாத மூல முழுமுதற் கடவுளை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர் பரம அனுபவிப்பாளரான முதல் நாராயணர் ஆவார். ஆனால் அவர் ரிஷ்ணி மகாராஜனின் வம்சத்தில் நம்மில் ஒருவரை போல நடமாடிக்கொண்டு இருக்கிறார். மேலும் அவரது சுயசக்தியினால் நம்மை அவர் தடுமாற செய்து கொண்டும் இருக்கிறார் இல்லையா. ஏன்னா அப்ப சொல்றாங்க, இவ்வளவு நேரம் வந்து பகவானை பற்றி வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட வந்து உங்க மாமனாக இருக்காங்களே பக்கத்துல இல்லையா, எல்லா விதத்திலையும் எப்படி உங்களுக்கு வந்து தூதனாக செயல்பட்டார், அதுக்கப்புறம் நண்பராக இருந்தார், ஒரு உறவின் மூலமாக வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு அந்த உறவு வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விதத்துல வந்து உங்களுக்கு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவங்க யார் அப்படின்னாக்கா பகவான் தான். அவங்கதான் முழுமுதற் கடவுள். எப்படி ஒரு சாதாரண மனிதர் போல வந்து இங்க வந்து நடமாடிட்டு இருக்காங்க. அவர் வந்து யாருன்னு நீங்க சாதாரணமானவரா இருந்தா நீங்க நினைக்க வேண்டாம். அவங்கதான் சாட்சாத் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி வந்து பீஷ்மதேவர் வந்து அங்க சொல்றாங்க. இதே பார்த்தோம்னா நாரத முனிவர் வந்து பாண்டவர்களை வந்து புகழ்றாங்க. ஏன்னா பகவானே பாருங்களே பாண்டவர்களுக்காக எப்பவுமே அவங்க கூடயே இருந்தாங்க இல்லையா. எந்த ஒரு நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவங்க பக்கத்திலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூதனாக செயல்பட்டார், அதுக்கப்புறம் நண்பராக இருந்தார், தேரோட்டியாக இருந்தார், ஆலோசகராக இருந்தார், என்னவாக வந்து இருக்கல பாண்டவர்களுக்கு பகவான் இல்லையா. அவங்களுடைய உயர்ந்த நிலை வந்து போற்றப்படுது. நாரத முனிவரே வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து சொல்றாங்க, இவ்வளவு உயர்ந்த நிலை, ஏன்னா எல்லா நிலையிலும் பாண்டவர்கள் வந்து கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாருங்களேன், நமக்கு நம்ம கூட பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம பக்கத்திலேயே பகவான் இந்த மாதிரி இருந்து சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு இல்லையா. அந்த ஒரு நிலை பாண்டவர்களுக்கு இல்லையா. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்து ஏற்பட்டது. அதுவும் பகவானுடைய ஒரு திட்டம் தான், அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நீங்க பாருங்க, மேலும் அவரது சுய சக்தியினால் நம்மை அவர் தடுமாற செய்து கொண்டும் இருக்கிறார். அது வந்து பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. அது மட்டும் வந்து நம்ம வந்து படிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 3 சக்திகள் உள்ளன. அவற்றில் அந்தரங்க மற்றும் பகிரங்கம் ஆகிய 2 சக்திகளும் ஜீவசக்தி அல்லது நடுத்தர சக்தியின் மீது செயல்படுவதால் தான் கிருஷ்ணரை பற்றிய குழப்பம் விளைகிறது. ஜீவராசிகள் நடுத்தர சக்தியின் அம்சங்கள் என்பதால் சில சமயங்களில் அவை அந்தரங்க சக்தியாலும் மற்றும் சில சமயங்களில் பகிரங்க சக்தியாலும் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுகின்றன. குழப்பமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் எண்ணற்ற நாராயணர்களாக விரிவடைந்து ஆன்மீக உலகில் உள்ள ஜீவராசிகளின் அன்பு தொண்டை ஏற்று அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். மேலும் அவரது பகிரங்க அவதாரங்களின் வாயிலாக அவர் ஜட உலகில் உள்ள மனிதர்கள், மிருகங்கள் மற்றும் தேவர்களுக்கு இடையில் அவதரித்து ஜீவராசிகளுக்கு தன்னிடமுள்ள மறந்து போன உறவை புதுப்பிக்கிறார். ஆனால் பீஷ்மரை போன்ற பெரும் அதிகாரிகள் பகவானின் கருணையால் அவரது மாயையின் குழப்பத்திலிருந்து தப்புகின்றனர் இல்லையா. பகவான் பக்தர்கள் மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்கிறாங்க, மத்த எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இப்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப பகவானுக்கு அந்த 3 சக்திகள், அதுல வந்து நடுத்தர சக்தி நாம
இல்லையா? ஜீவ சக்தியாக நம்ம இருக்கோம். அந்தரங்க சக்தி இருக்கு, பகிரங்க சக்தி இருக்கு. ரெண்டு சக்தியிலையும் நமக்கு குழப்ப நிலை ஏற்படுதா? இப்ப பகிரங்க சக்தி குழப்ப நிலை தெரியும் இல்லையா? மாயையுடைய கண்ட்ரோல்ல முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நாம வந்து பிணைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அது எப்படி அந்தரங்க சக்தியில் வந்து நமக்கு வந்து இதுல அதுலயும் குழப்பத்தில் வந்து ஆழ்த்தப்படுகிறோம் இல்லையா? ஏன்னா அந்த அந்த ஒரு நிலைக்கும் வந்து என்ன ஆகுதாமா, பகவான் வந்து என்ன பண்றாங்கன்னா பகவான் சொல்லி மறக்க வச்சிடறாங்க. அப்பதான் நமக்கு அந்த உறவு நிலை ஏற்படும் இல்லையா? யசோதா அம்மா வந்து கடவுள் அப்படின்னு நினைச்சா அங்க மரியாதை தான் வரும் இல்லையா? என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி குச்சி எடுத்து துரத்துறதுக்கு, அந்த இது நூலை எடுத்து அந்த உரல்ல கட்டுறதுக்கு அந்த ஒரு இது மனநிலை வந்து அவங்களுக்கு ஏற்படாது இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் அந்த ஒரு மனநிலை வந்து அது வந்து அந்த குழப்ப நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுது. என்னன்னா பகவான் சொல்லி அவங்க மறந்துடுறாங்க. அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இப்படி அந்தரங்க சக்தியின் மூலமா, அது அந்தரங்க சக்தியின் மூலமா அன்பினால் அங்க வந்து பிணைக்கப்படுறாங்க பகவான் அப்படின்னு சொல்லி அவங்க மறக்கடிக்கப்படுறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பிரபுபாதர் இங்க விளக்குற மாதிரி பார்த்தோம்னா, பகவான் வந்து வெவ்வேறு உருவங்கள்ல மிருகங்களிடத்தில் இல்லையா, அதுக்கப்புறம் மனிதர்களிடத்தில், மத்த எல்லா ஜீவராசிகளிடமும் வந்து பகவான் வந்து அவதரிக்கிறார் இல்லையா? அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல இல்லையா? ஒரு ஆமையா வர்றாங்க, ஒரு பன்றி ரூபம் இல்லையா? பன்றி அப்படின்னு சொல்லும் போது ஒரு சாதாரணமாக நம்ம ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்கதாக அந்த இதை வந்து பாக்குறோம். ஆனா அந்த ரூபத்திலேயும் பகவான் வந்து வர்றாங்க இல்லையா? பகவான் எந்த ரூபத்திலேயே வந்தாலும் உன்னதமானவர் தான். அதை வந்து நமக்கு அந்த குழப்ப நிலை வந்து ஏற்படுது, அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதே பார்த்தோம்னா பீஷ்மதேவருடைய போன்ற தூய பக்தர்கள் அவங்க இந்த மாயில இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இது பகவானுடைய ஒரு லீலை தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து இந்த மாயை வந்து வினைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த ஸ்லோகம் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இது ஃபுல்லா வந்து படிக்கலாம். அஸ்யானுபாவம் பகவான் வேத குஹ்யதமம் சிவக தேவர்ஷிர் நாரதக சாக்ஷாத் பகவான் கபிலோ நிருபக. மொழிபெயர்ப்பு. ராஜனே, சிவபெருமான் தேவ ரிஷியான நாரதர் மற்றும் பகவானின் அவதாரமான கபிலர் ஆகியோர் பகவானுடனான கொண்ட நேரடி தொடர்பின் வாயிலாக மிகவும் ரகசியமான அவரது பெருமைகளை பற்றி நன்கு அறிந்துள்ளனர். இதுதான் இப்ப இதுல சொல்லும் போது பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க கீழே. இதுல பார்க்கும்போது 3 பேருடைய பேர் இங்க வந்து மெயினா வந்து குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது 12 மகாஜனங்களில் வந்து 3 பேரை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? பகவானுடைய நேரடி தொடர்பின் வாயிலாக இல்லையா? பகவானோட நேரடி கனெக்ஷன்னால எப்படி ஆகுது? மிகவும் ரகசியமான அவரது பெருமைகளை நன்கு அறிந்துள்ளனர் இல்லையா? பகவானுடைய பெருமை என்ன கீழே வந்து பிரபுபாதர் வந்து விளக்கி இருக்காங்க. நம்ம வந்து அதை பார்க்கலாம். பொருளுரை. பகவானின் தூய பக்தர்கள் அனைவரும் பாவர்கள், அதாவது பகவானின் பெருமைகளை வெவ்வேறு விதமாக அறிந்திருப்பவர்கள் ஆவர். பகவானின் அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை ஆகும். அதை போலவே அவரது தூய பக்தர்களும் எண்ணற்றவர்களாக உள்ளனர். இவர்கள் வெவ்வேறு உறவு முறைகளில் தொண்டை பரிமாறிக் கொள்வதில் ஈடுபட்டுள்ளனர். சாதாரணமாக பகவானின் மிகச்சிறந்த பக்தர்கள் 12 ஆவர். அவர்கள் பிரம்மா, நாரதர், சிவன், குமாரர், கபிலர், மனு, பிரகலாதர், பீஷ்மர், ஜனகர், சுகதேவ கோஸ்வாமி, பலி மகாராஜன் மற்றும் யமராஜர். பீஷ்மதேவர் அவர்களில் ஒருவர் என்ற போதிலும் பகவானின் பெருமைகளை அறிந்த 12 முக்கியமான 3 பெயர்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார். தற்காலத்து பெரும் ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் பின்வருமாறு விளக்குகிறார். அனுபாவ அல்லது பகவானின் பெருமையானது பரவச நிலையிலுள்ள பக்தனால் முதலில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பரவச நிலைக்கான அறிகுறிகள் வியர்த்து போதல், நடுக்கம், கதறல், உடல் வெடிப்புகள் முதலியவையாகும். இவை பகவானின் பெருமைகளை நன்கு புரிந்து கொள்வதால் மேலும் அதிகரிக்கின்றன. இத்தகைய பாவநிலை யசோதைக்கும் பகவானுக்கும் இடையிலும், பகவானை கயிற்றால் கட்டுதல், அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் இடையிலும் பகவான் அர்ஜுனனின் சாரதியாக இருத்தல் பரிமாறி கொள்ளப்பட்டன. அவரது பக்தர்களின் முன் கீழ்ப்படிந்த நிலையில் இருக்கும் பொழுது பகவானின் இப்பெருமைகள் வெளிப்படுகின்றன. மேலும் அது பகவானுடைய பெருமைகளின் மற்றொரு அம்சமாகும். சுகதேவ கோஸ்வாமியும் குமாரர்களும் உன்னத நிலையில் இருந்த போதிலும் அவர்கள் பாவத்தின் மற்றொரு அம்சத்தினால் பகவானின் தூய பக்தர்களாக மாற்றப்பட்டனர். பக்தர்கள் மீது பகவானால் சுமத்தப்படும் பெருந்துன்பமானது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலுள்ள பாவ பரிமாற்றத்தின் மற்றொரு வகையாகும்.
பகவான் கூறுகிறார், என் பக்தனை நான் துன்பத்தில் புகுத்துவதால் பக்தன் தூய்மை அடைந்து உன்னதமான பாவத்தை என்னுடன் பரிமாறிக் கொள்வதில் அதிகமான தகுதியை பெறுகிறான். பக்தனை பௌதீக உறவுகள் என்னும் மாயையிலிருந்து விடுவிப்பதற்கு அவனை பௌதீக துன்பங்களில் புகுத்த வேண்டியது அவசியமாகிறது. பௌதீக உறவுகள் ஜட இன்பத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். ஜட இன்பமோ முக்கியமான பௌதீக வசதிகளை நம்பி இருக்கிறது. ஆகவே பௌதீக வசதிகளை பகவான் பறித்துக் கொள்ளும் பொழுது பகவானின் உன்னத அன்பு தொண்டால் பக்தன் முழுமையாக கவரப்படுகிறான். இவ்வாறாக பௌதீக வாழ்வு என்னும் சேற்றிலிருந்து பகவான் வீழ்ந்த ஆத்மாவை பறித்துக் கொள்கிறார். பக்தர்களுக்கு பகவான் அளிக்கும் துன்பமானது தீய செயலால் விளையும் துன்பத்தில் இருந்து வேறுபட்டதாகும். மேலே குறிப்பிட்டது போல் மகாஜனங்களான பிரம்மா, சிவன், நாரதர், கபிலர், குமாரர் மற்றும் பீஷ்மரை போன்றவர்களுக்கு பகவானின் இப்பெருமைகள் அனைத்தும் நன்கு தெரிந்திருந்தன. மேலும் இவர்களின் கருணையால் அதை ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும். இப்ப இதுல பார்க்கும்போது அவங்க பகவானுடைய பெருமை இல்லையா, ரகசியமான பெருமை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. பகவான் இவங்ககிட்ட சொல்றாங்க, யாருகிட்ட சொல்றாங்க, உத்தவரா இல்ல யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட. யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட அந்த 11வது காண்டமும் அங்கேயே வரும். ஒரு உபதேசத்துல அங்க பேசுவாங்க. யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட கிருஷ்ணர் பேசும்போது சொல்றாங்க, நான் ஒருத்தவருக்கு கருணை காட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுடைய எல்லாவற்றையும் இருக்கிறது எல்லாத்தையும் நான் பறித்துக் கொள்வேன். நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இது என்ன இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சுக்குவாங்க, இதுதான் பகவானுடைய கருணையா? இதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது மிக ரகசியமான பெருமை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பக்தர்கள், தூய பக்தர்கள், மகாஜனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளால புரிந்து கொள்வது கடினம். ஆனா இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது அவங்களுடைய கருணையின் மூலமாக இல்லையா, மகாஜனங்களுடைய கருணையின் மூலமாக நம்மளாலும் பகவானுடைய பெருமை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க பிரபுபாதர் விளக்குறாங்க இல்லையா. ஒரு கதை, அந்த ஒரு கதையில என்ன அப்படின்னாக்கா, அர்ஜுனனும் பகவானும் போறாங்க. காட்டு வழியில போகும்போது ரொம்ப தாகம் ரொம்ப பசிங்க எடுக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கு. சரி அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்ப அங்க போனோம் அப்படின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பசுதான் அவங்களுக்கு சொத்து எல்லாமே. இப்ப அந்த பசு மூலமா தான் அவங்களுக்கு வாழ்க்கையை நடத்துறாங்க. இப்ப அந்த மாதிரி அங்க போகும்போது பகவான் இங்க என்னுடைய இல்லத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுனனும் பகவானும் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகி எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னோன்னு அவங்க வேகமா போய் அந்த பசு கிட்ட இருந்து பால் கறந்து 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பசி எல்லாமே அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறாங்க, பாட்டிக்கு நீங்க என்ன வரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் அவங்களுடைய பசு இறந்து போகட்டும்னு சொல்லி நினைச்சேன். அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு சொத்து பசுதான். அதை வச்சுதான் அவங்க அந்த வாழ்க்கையை நடத்துறாங்க. அப்ப அவங்க இறந்து போகட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க எப்படி அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்ப பகவான் சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பற்றுதல் அது மட்டும்தான் இல்லையா. இப்ப அதுவும் போயிடுச்சுன்னா அவங்க முழுமையா என்ன இல்லையா. இதெல்லாம் பௌதீகமாக நம்மளுடைய கண்ணோட்டத்துல என்ன நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஆனா இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கலாம். ஆனா எப்படின்னா பகவான் நிரந்தரமாக எது இருக்கோ அதுதான் பகவான் கொடுப்பாங்க. இப்ப இதே இன்னொன்னு என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பாட்டி, வயதான பாட்டி அவங்க தலையில ரொம்ப சுமையை என்னமோ அந்த விறகு கட்டையெல்லாம் தலையில வச்சு போயிட்டு இருக்காங்க. அங்க போகும்போது ஒரு இடத்துல கீழே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அது எடுத்து அவங்க தூக்கி எடுத்து வைக்கிறது. அந்த வழியா பார்க்கும்போது பகவான் போயிட்டு இருக்காங்க, பகவான் கிருஷ்ணன் போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு இதை எடுத்து என்னுடைய தலைமையில வை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, பகவான் கேட்கல, அவங்க போயிட்டாங்க பகவான். இப்ப அதுக்கப்புறம் அவங்க அந்த பாட்டி சில காலம் கழித்து கேக்குறாங்க. பார்க்கும்போது நான் அது உங்களை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் சுமையை இறக்கிதான் வைப்பேனே ஒழிய சுமையை நான் ஏற்றி வைக்க மாட்டேன், அது குறைக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னன்னா பகவான் நாம முழுமையா பகவான் நம்பி இருந்தா போதும், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அதுதான் பகவான் சொல்றாங்க இல்லையா. இப்போ ஒரு சிறு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா நம்ம முழுக்க முழுக்க தாய் தந்தையை தான் சார்ந்து இருக்கும் இல்லையா. அது சும்மா நல்லா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே மாதிரிதான்
நீங்க வந்து என்னோட வந்து ஒரு இதாக என்னுடைய ஒரு கருவியாக இருந்து மட்டும் நீங்க செயல்படுங்க, வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நாம என்ன பண்றோம், எல்லாமே என்னுடையதுன்னு சொல்லி நாம இந்த மாதிரி இருக்கோம். இப்ப நம்ம தத்துவ ரீதியா கேட்கலாம், இனி வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஆனா அப்ப அதனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்மளால நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்கப்படும் போது என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த ஒரு வருத்தம் வந்து நமக்கு ஏற்படுது. அந்த வருத்தம் என்னன்னா, ஆனா பக்தர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஓகே என்னுடைய இந்த மாதிரி மிகப்பெரிய துன்பத்திற்கு காரணம் வந்து பகவானுடைய கருணை தான் சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க. அதுதான். ஆனா இது நாம என்ன பண்றோம், அது வந்து அந்த ஒரு நிலையில இக்கட்டான சூழ்நிலையில நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது இல்லையா, ரொம்ப அந்த ஒரு நிலை ஏற்படுது. ஆனா பக்தர்கள் வந்து பகவானுடைய கருணையாக வந்து முழு கருணையாக வந்து ஏற்றுக்கொண்டு பகவானே முழுமையாக வந்து நம்பி இருக்கிறார்கள். அதுதான் தூய பக்தர்களுடைய நிலை. அந்த ஒரு ரகசியமான பெருமையை வந்து யாரு, மகாஜனங்கள் இல்லையா, தூய பக்தர்கள் வந்து அவங்க அறிந்திருக்காங்க. இதே கேள்வியை வந்து பரிசுத்த மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து கேட்கிறாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது சிவபெருமானுடைய பக்தர்கள் எப்பவுமே வசதியா இருக்காங்க. ஆனா சிவபெருமான் பார்த்தா எப்படி இருப்பாங்க இல்லையா, ஒரு மயானத்துல இருக்கிற மாதிரி, அந்த மான் தோல் தான் உடை இல்லையா, அப்ப அவங்க வந்து கழுத்துல பாம்பு அந்த மாதிரிதான் நம்ம வந்து பாக்குறோம். அவங்கள பார்த்தா ஏழ்மையில மாதிரிதான் தெரியுது. ஆனா அவங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே நல்ல வசதியா இருக்காங்களே. கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் யாரு, முழுமுதற் கடவுள் இல்லையா, 14 லோகங்களுக்கும் அதிபதி அவங்கதான். அப்போ அதுக்கப்புறம் லட்சுமி தேவியருடைய கணவராக வந்து இருக்காங்க இல்லையா. அப்படி இருந்தும் அவங்களுடைய பக்தர்கள் ஏன் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, இந்த கேள்வி வந்து கேக்குறாங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுத்த மகாராஜ் கிட்ட. எதனால இந்த ஒரு வித்தியாசம் அப்படின்னு அதுல வந்து ஒரு கதையை வந்து விளக்குவாங்க. அது வரும்போது வந்து பாக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, சிவபெருமான் வந்து எப்படின்னா ஆசுதோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீக்கிரமாவே வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால என்ன வரம் கேட்டாலும் சிவபெருமான் வந்து கொடுத்துருவாங்க. அதனால சிவபெருமானை வந்து வழிபடுவாங்க. அவங்களே முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன வரம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. உடனே திருப்தி அடைஞ்சு பௌதிக செல்வம் வேணுமா கொடுத்துருவாங்க. ஏன்னா அதான் என்னன்னா, பின்விளைவு என்ன ஏற்படும் சொல்லி அவங்க அதெல்லாம் பாக்குறதுல கொடுத்துருவாங்க. அதுதான் சிவபெருமானுடைய கருணை அந்த மாதிரி. ஆனா பகவான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சோதனை பண்ணுவாங்க. ஆனா வந்து என்னன்னா, எது நிரந்தரமாக இருக்க தற்காலிகமான பௌதிக பொருள் பகவான் என்றுமே கொடுப்பதில்லை. அதனாலதான் பகவான் கிருஷ்ணரை வந்து யாருமே வழிபடுறதுக்கு வரமாட்டாங்க. அதுதான், பௌதிகமானது பகவான் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகவானுக்கு தெரியும் பௌதிகமானது நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாய தோற்றம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதனால நிரந்தரமாக என்ன இருக்கும், என்னுடைய தாமரை திருவடியை வந்து அந்த ஒரு அடைக்கலத்தை தான் வந்து நான் கொடுப்பேன். இதெல்லாம் கேட்கும் போது பாருங்களேன், நம்மளால கேட்கறதுக்கு நம்மளால ஜீரணிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் அதனுடைய விளைவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிரந்தரமாக அடைக்கலாம். ஏன்னா பகவான் எப்பவுமே நிரந்தரமாக இருப்பாங்க. அவங்களுடைய சேவையை வந்து நமக்கு நிரந்தரமாக வந்து கொடுக்கிறார் இல்லையா. அதுதான் பகவானுடைய ரகசியமான பெருமை. எப்பவுமே என்னுடைய தாமரை திருவடியுடைய அடைக்கலத்தை நான் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கின்றேன். அந்த ஒரு நிலையிலிருந்து பக்தர்கள் வந்து அன்பு பரிமாற்றத்தை வந்து அனுபவிக்கிறார்கள். இது எல்லாமே வந்து தூய பக்தர்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இன்னும் வந்து நம்ம விளக்கிக்கிட்டே போகலாம் பகவானை பற்றி. இந்த மாதிரி அந்த பெருமைகள் எல்லாமே வந்து இது ஒரு சிலது மட்டும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், ராஜனி அறியாமையால் உமது மாமன் என்னும் மிக பிரியமான நண்பர் என்றும், உன் நலன் விரும்புபவர் என்றும், ஆலோசகர் என்றும், தூதர் என்றும் மற்றும் ஆதரவாளர் என்றும் நீ நினைத்திருந்த அந்த நபர் அதே பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். அதுதான் இப்ப பார்த்தோம் இல்லையா. அதுதான் இப்ப அதுக்கப்புறம் பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார். அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை என்னும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார். எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதீக களங்கத்தில் இருந்து விடுபட்டவை ஆகும். இப்ப இங்க சொல்லியிருக்க மாதிரி பகவான் எப்படி உங்களுடைய நண்பராக இருந்தார் இல்லையா, ஆலோசகர், அதுக்கப்புறம் நலன் விரும்புபவர், தூதர், ஆதரவாளர், அப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த நபர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான். அப்ப வந்து அந்த கிருஷ்ணர் யாருன்னா எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறார் இல்லையா. எல்லாருடைய இதயத்திலேயும் அந்த பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். அவங்கதான் உங்க கூட வந்து இருக்காங்க. அந்த முழுமுதற் கடவுள் தான். அவர் எப்படி இருக்காங்க, எல்லார்கிட்டையும் வந்து சம அன்புடன் இருக்கிறார் இல்லையா. எந்த வேற்றுமையும் பாக்குறது கிடையாது, வித்தியாசம் எதுவுமே பாக்குறது கிடையாது இல்லையா. பகவான் எப்படி அந்த பொய் அகங்காரத்தில் இருந்து அந்த ஒரு இதுவே இல்லை, அந்த ஒரு உன்னத நிலையில் வந்து பகவான் வந்து இருக்கிறார். சமநிலையிலிருந்து பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த பகவான் இல்லையா, இது வந்து பிரபுபாதர் வந்து கீழே விளக்கியிருக்காங்க இல்லையா. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு
தேரோட்டியாக வந்து இருந்தாங்க. இப்ப அதனால ஒரு பக்தருக்கு தேரோட்டியாக செயல்பட்டதுனால பகவானுடைய உன்னதங்களை என்றுமே குறைவதில்லை இல்லையா. பகவான் வந்து அவங்களுடைய நிலை எப்பவுமே அதே ஒரு நிலைதான். ஏன்னா பகவான் ஒரு பௌதீக அந்த ஒரு தாழ்ந்த நிலைக்கு பகவான் வந்து வருவது இல்லை. பகவான் எந்த ஒரு நிலையிலிருந்து செயல்பட்டாலும் எப்பவுமே அவங்க உன்னதமானவர் தான். அவங்களுடைய உறவு நிலை வந்து என்றுமே வந்து மாறாது அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் வந்து கீழே விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்துக் கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார். பாருங்களேன், பீஷ்மதேவர் தங்களை வந்து அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா, நான் இருக்கும் நேரத்தில் பகவான் என்னை பாக்குறதுக்காக என் முன்னாடி நான் வந்து மரண நேரத்துல பகவானை மட்டுமே பார்த்துக்கிட்டே உயிர் விடணும்னு நான் நினைச்சேன். எனக்காக என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க நான் பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. இதனால் நான் உறுதியான தொண்டனாக இருந்ததினால் பகவான் என் முன்னாடி வந்துட்டாங்க இப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதே வந்து சொல்றாங்க. இது இப்ப அந்த மாதிரி இது வந்து பிரபுபாதர் கீழே விளக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த இதுல அசையாத நம்பிக்கை கொண்டு இருக்கிற அந்த ஒரு பக்தர்களுக்காக வந்து பகவான் வந்து அந்த ஒரு நிலை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் யசோதாமா, அதுக்கப்புறம் நந்த மகாராஜ், ராதாராணி, அப்ப ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு உறவு முறை வந்து நம்ம வந்து பேசுறோம். ஆனா வந்து இவங்க வந்து பார்க்கும்போது அந்த உடல் சார்ந்த அந்த உறவு முறையில இல்லைனாலும் ஆத்ம ரீதியிலாக வந்து பீஷ்மதேவருக்கு வந்து உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து கீழே வந்து விளக்குறாங்க. இப்ப அந்த ஒரு நிலைக்காக வந்து என்ன ஆகுது, வந்து பகவான் வந்து பீஷ்மதேவருக்கு வந்து அந்த கருணை காட்டுறதுக்காக அவங்க முன்னாடி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இப்ப அடுத்த ஒரு ஸ்லோகம் அது ஃபுல்லா படிக்கலாம். பக்தியாவேசிய மனோயஸ்மின் வாச்சா என் நாம கீர்த்தயன் யஜன் கலேவரம் யோகி முச்சியந்தே காம கர்ம பீக. மொழிபெயர்ப்பு: பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தினாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தத்தில் இருந்து விடுவிக்கிறார். இது இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். இப்ப வந்து இங்க பாக்குற பீஷ்மதேவர் சொல்றாங்க இல்லையா, பகவான் வந்து அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப வந்து பகவான் இங்க வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதையில பார்க்கும் போதும் சமபம் சர்வபூதேஷு இல்லையா, நான் எல்லாருக்கும் வந்து சமமாக தான் வந்து இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பக்தர்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர், அவங்களுக்கு நான் வந்து தனி கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பக்தர்கள் மட்டும் பிரியமானவர்களா, அப்ப நாமெல்லாம் பிரியம் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது இங்க சொன்ன முதல்ல படிச்ச மாதிரி அதுதான் இல்லையா. தத்துவவாதிகளும் ஞானிகளும் கூட என்ன பண்றாங்கன்னா குழப்ப நிலைக்கு வந்து ஆளாகிறாங்க. நம்மளால புரிந்து கொள்ள முடியாது பகவானுடைய வார்த்தைகள். இது அந்த மாதிரி வந்து பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல விளக்குனாங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த விளக்கமே. என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, சூரியனோட வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லி இருந்தாங்க இல்லையா. பகவான் வந்து எல்லாருக்குமே வந்து பிரியமானவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்னங்க பக்தர்களுக்கு மட்டும் தனி கவனமா அப்படின்னு சொல்லும் போது, ஆனா வந்து என்னன்னா எல்லாருமே பக்தர் ஆகலாம் பாருங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் இல்லையா. நாடு, இனம், தேசம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. யாரு வேணாலும் பக்தர்கள் ஆகலாம். ஏன்னா பௌதீகத்துல பார்த்தோம்னா ஒரு சில நிலை ஏற்கணும்னா அவங்களுக்கு அந்த ஒரு தகுதி இருந்தா மட்டும்தான் நீ இந்த நிலையை ஏற்க முடியும் இல்லையா. டாக்டர் ஆகணும்னா அந்த ஒரு நிலை அவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தாதான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது இல்ல. எல்லாராலையும் டாக்டர் படிக்க முடியுமா, இல்ல எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியுமா, இல்ல எல்லாராலையும் பைலட் ஆக முடியுமா, அப்படியெல்லாம் முடியாது. ஆனா எல்லாராலையும் பக்தர் ஆக முடியும் இல்லையா. அதுதான் பகவான் எல்லாருக்கும் அந்த குவாலிபிகேஷன் வந்து இருக்கு. பக்தர் ஆறதுக்காக அந்த ஒரு தகுதி வந்து பகவான் வந்து கொடுக்கின்றார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு இதையும் பாக்குறது இல்ல. பகவானிடம் சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஓகே, ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருந்தவராக இருந்தாலும் எல்லாரையும் பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். சரணடைந்த எல்லா ஆத்மாவையும். இதுதான் ஒரு பகவானுடைய ஒரு உன்னத நிலை. அந்த ஒரு உன்னத நிலையில் பகவான் வந்து உயர்ந்த நிலையில் வந்து இருக்கிறார். இது அதுக்கப்புறம் பகவானுடைய கருணை எல்லாருக்கும் சமமாக விநியோகிக்கப்படுது. அது எப்படி அப்படின்னு சொல்லும் போது சூரியனோட ஒப்பிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஒரு சில நேரம் அந்த இதெல்லாமே படிக்கும் போது ஓகே, பக்தர்களுக்கு தான் பகவான் வந்து தனி கவனம் காட்டுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இதா தோணுச்சு. சில விஷயங்கள் எல்லாமே வந்து படிக்கும் போது அப்ப நமக்கெல்லாம் அந்த கருணை வந்து கிடைக்கிறது கடினமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கும் போது டக்குனு ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த ஒரு இதை வந்து படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது நல்லா இருந்தது. என்னன்னா இப்ப வந்து பார்க்கும்போது சூரியன் இல்லையா, சூரியன் இருக்கு, யாருக்குமே பாரபட்சம் இல்லை இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஒளி வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
சூரியன் முன்னாடி யாரு வந்து போய் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு சக்தியை வந்து நாம எடுத்துக்கலாம் இல்லையா. யாரு நிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு கருணை வந்து கிடைக்கும். அதே மாதிரிதான் பகவானுடைய கருணை எல்லாருக்கும் சமமாக விநியோகிக்கப்படுதாமா. நாம தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பாருங்க, பிரபுபாதர் வந்து எப்படி விளக்குறாங்க, பகவான் எல்லாருக்கும் கொடுக்க தயாராக இருக்காங்க, அந்த கருணையை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அங்க விளக்குறாங்க. இப்ப எல்லாருக்குமே பகவான் வந்து சமமாகத்தான் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப இங்க பார்க்கும் போதும் இல்லையா எப்படி வந்து பகவானை வந்து பார்க்க முடியுது எல்லாருடைய ஹிருதயத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பகவான். பாருங்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கிறார். பொருளுரை: மனதை எல்லா பௌதீக விஷயங்களில் இருந்தும் பிடித்து அதனை ஒருமுனைப்படுத்துவதே யோகம் எனப்படுகிறது. அத்தகைய மன ஒருமை உண்மையில் சமாதியாகும். அதாவது பகவானின் தொண்டில் முழு ஈடுபாடு கொள்ளுதல் என்பது இதன் பொருளாகும். இம்முறையில் மனதை ஒருமுகப்படுத்துபவர் யோகி என்று அழைக்கப்படுகிறார். இத்தகைய ஒரு யோகியாக உள்ள பகவானின் பக்தர் 24 மணி நேரமும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். இதனால் அவரது முழு கவனமும் 9 பக்தி தொண்டு முறைகளான பகவானை பற்றி கேட்டல், அவரது நாமத்தை பாடுதல், அவரை நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல், அவரிடம் பிரார்த்தனை செய்தல், தன்னிச்சையாக அவரது தொண்டனாதல், அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல், அவருடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அல்லது பகவானின் சேவைக்காக எல்லா உடைமைகளையும் அர்ப்பணித்து விடுதல் ஆகியவற்றில் மூழ்கி விடுகிறது. இத்தகைய யோக பயிற்சியினால் அல்லது பகவானின் தொண்டுடன் தொடர்பு கொள்ளும் முறையினால் ஒருவர் பகவானால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இம்முறை சமாதியின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்று பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறது. அத்தகைய அரிதான ஒரு பக்தரை யோகிகளிலேயே மிக சிறந்தவர் என்று பகவான் அழைக்கிறார். பகவானின் திவ்யமான கருணையினால் அத்தகைய ஒரு யோகியால் தன் மனதை பக்குவம் அடைந்த உணர்வுடன் பகவானின் மீது ஒருமுனைப்படுத்த முடிகிறது. இவ்வாறாக யோகியானவர் தனது உடலை உகுப்பதற்கு முன் பகவானின் புனித நாமத்தை பாடுவதன் வாயிலாக ஆன்மீக உலகிற்கு உடனடியாக மாற்றப்பட்டு விடுகிறார். இப்பௌதீக வாழ்வும் அதன் விளைவும் சிறிதும் இல்லாததான அந்த ஆன்மீக உலகிற்கு பக்தன் மாற்றப்படுவது பகவானின் அந்தரங்க, அதாவது அகசக்தியினால் சாத்தியமாகிறது. ஜட உலகில் உள்ள ஜீவராசி அவனது கருமங்களுக்கு ஏற்ப மூவகையான துன்பங்களை ஒவ்வொரு பிறவியிலும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அத்தகைய பௌதீக வாழ்வு பௌதீக ஆசைகளினால் விளைந்ததாகும். பகவானின் பக்தி தொண்டானது ஜீவராசியின் இயற்கையான ஆசைகளை குலைத்து விடுவது இல்லை. ஆனால் அந்த ஆசைகள் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக பிரயோகிக்கப்படுகின்றன. இது ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கு ஆசையை தகுதியுள்ளதாக மாற்றுகிறது. பக்தி யோகம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான யோக முறையை பீஷ்மதேவர் இங்கு குறிப்பிடுகிறார். மேலும் அவர் தமது ஜட உடலை விடுவதற்கு முன்பாக பகவானின் நேரடியான தரிசனத்தை பெற்றது அவருடைய பேரதிர்ஷ்டமாகும். எனவே பகவான் தன் முன்னேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படுகிறது இல்லையா. பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. யோகா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி இதுல பார்க்கும் போதும் யோகத்தை பற்றிய விளக்கம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து யோகானா என்னன்னு சொல்லி ஒரு மாதிரி விளக்கியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வேற வேற மாதிரி வந்து விளக்கியிருக்காங்க இல்லையா. தபம் அப்படின்னு சொல்றதுக்கும் பற்பல விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஆனா வந்து என்ன ஒரே மாதிரிதான் வருது. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்துல வந்து நம்ம முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னாக்கா அதுவும் யோகா, அது தவமாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா மனதை எல்லா பௌதிக விஷயங்களிலிருந்து பிரித்து அதனை ஒருமுனைப்படுத்துவதே யோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த அத்தகைய மன ஒருமை உண்மையில் சமாதியாகும். இதுதான். ஏன்னா எல்லா ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலை வந்தாலும் ஓகே, என்னுடைய ஒரே நிலை, என்னுடைய இலக்கு வந்து பக்தி தொண்டு சேவை, நான் பகவானை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து அந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க செயல்படுவாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஓகே, ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ஓகே, ரொம்ப துக்கம் வந்தாலும் ஓகே, ஏழ்மையில் போனாலும் ஓகே, ரொம்ப வசதியான நிலை, எந்த ஒரு நிலை வந்தாலும் ஓகே,
எப்படி இருந்தாலும் அவங்களுடைய நிலை என்னன்னா ஒரே கவனம், நான் பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்யணும், என்னுடைய இலக்கு வந்து நான் பகவானை வந்து அடைய வேண்டும். எப்பவுமே அந்த ஒரு நிலையில வந்து இருப்பாங்க. அது சமாதி நிலை, அதுதான் யோகா அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? அது பகவத்கீதையிலும் பகவான் வந்து சொல்றாங்க, யோகினாம் அபி சர்வேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? யோகிகளே மிகச்சிறந்த யோகி யாரு அப்படின்னாக்கா இல்லையா, எனக்காக பக்தி தொண்டு சேவை செய்பவர் தான் அப்படின்னு சொல்லி. இப்ப அதுதான் அத்தகைய பக்தர் வந்து ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இப்ப அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தி தொண்டு அந்த 9 வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து அவங்க தொடர்ந்து பண்றனால என்ன ஆகுது, பகவானோட இங்க சொல்லியிருக்காங்க ஒரு பிரபுபாதர், இத்தகைய யோக பயிற்சியினால் அல்லது பகவானின் தொண்டுடன் தொடர்பு கொள்ளும் முறையினால் ஒருவர் பகவானால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். பாருங்களே, பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த 9ல ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 முறைகள்ல ஏதோ ஒண்ணு பண்ணாலும் ஓகே இல்லையா? அப்ப அதுல இருந்து 9 பண்ணாலும் ஓகே, 1 2 பண்ணாலும் ஓகே, 1 மட்டும் பண்ணாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு, நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அத்தகைய ஒரு பக்தனை வந்து எப்படி பகவானின் திவ்யமான கருணையால் அத்தகைய ஒரு யோகியால் தன் மனதை பக்குவம் அடைந்த உணர்வுடன் பகவான் மீது ஒருமுனைப்படுத்த முடிகிறது. அதுவும் பகவானுடைய கருணை தான், பகவானுடைய திவ்யமான கருணையால் மட்டும்தான் அது வந்து அந்த ஒரு மனநிலை வந்து பகவானால வந்து கொண்டு வர முடியாது. இப்படி அந்த பக்தனால வேற எதனாலையும் வந்து முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, மரண சமயத்தில் அந்த யோகிக்கு வந்து மரண சமயத்தில் பகவானுடைய நாமத்தை வந்து சொல்ல முடியுது. எப்படி, அந்த உடலை விடும் நேரத்தில், அந்த ஒரு நேரத்தில் பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உயிர் விட்டோம்னா பகவானுடைய லோகத்தை வந்து அடைவது நிச்சயம். அந்த ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு வந்து பகவான் வந்து ஞாபகப்படுத்துகிறார். அதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாவே எந்த விஷயத்தை அதிகமா பண்றோமோ அதுதான் மரண சமயத்தில் ஞாபகம் வருமாமா. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆகுமாமா, அந்த மரண சமயத்துல எல்லாமே ரீகால் ஆகுமாமா. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணோம்னு சொல்லி அதுவா வேகமா நம்மளுடைய மனசுல வந்து ரீகால் ஆகிட்டே போகுமாமா. அந்த ஒரு நிலை இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பகவானை வந்து நினைத்து கொண்டே இருந்தோம்னா, பகவானுக்காக நம்ம தொண்டு செஞ்சு இருந்தோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுமாமா, பகவானே சொல்றாங்க மரண சமயத்தில் அந்த ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து ஒரு சப்போஸ் அவங்க வந்து தன்னை மறந்த அந்த ஒரு கோமா ஸ்டேஜ் நிலை, அந்த ஒரு நிலைக்கு அவங்க போனாலும் ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க உடலை விடும் சமயத்தில் என்னுடைய நினைவை, என்னுடைய நாமத்தை அந்த பக்தனுக்கு வந்து உயிரை விடும் நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துவேன். பாருங்க, அதுதான் பகவான் இல்லையா? நாம மறந்தாலும் ஓகே, நான் வாழ்க்கை ஃபுல்லாவே பகவானுக்காக நம்ம தொண்டு செஞ்சதுனால பகவான் வந்து அந்த நினைவை, நம்ம மறந்தாலும் பகவான் அந்த பக்தனுக்கு வந்து நினைவை கொடுத்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்ல வைப்பார் உயிர் விடும் நேரத்தில். அதுதான் அந்த ஒரு நிலை. அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா பகவானுடைய லோகத்தை அடைவது உறுதி அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது அதுதான். அதே வந்து பீஷ்ம தேவர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதே பகவான் இல்லையா, வந்து பீஷ்ம தேவருக்கு ஏன்னா வைகுண்ட லோகத்துல பகவானுடைய ரூபங்கள், எண்ணற்ற ரூபங்கள் வந்து வைகுண்ட லோகத்துல வந்து இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அவதாரங்கள். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்ம எந்த ரூபத்தை விரும்புறோமோ அந்த லோகத்துக்கு வந்து நம்ம போகலாம். ஆனா இதே வந்து பார்க்கும்போது இங்க வந்து பீஷ்ம தேவருக்கு வந்து பகவான் இந்த 4 விஷ்ணு ரூபமாக வந்து தேரோட்டியாக, அர்ஜுனனுக்கு எப்படி தேரோட்டியாக சாரதியாக இருந்தாங்களோ அந்த ஒரு நிலை வந்து நான் வந்து பார்த்து கொண்டே அந்த ஒரு லோகத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி அவங்களுடைய விருப்பம். அதனால அந்த மாதிரி வந்து எனக்கு பகவான் வந்து என் கண் முன்னாடி வந்து இருக்க வேண்டும், அதையே நினைத்து கொண்டே அப்படியே நான் வந்து உயிரை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பீஷ்ம தேவர் வந்து விரும்புறாங்க. அதனால பகவான் இங்கேயே வந்து எனக்கு இருக்க வேண்டும். 1ல இருந்து 24 வரைக்கும் போன வாரமும் இந்த வாரமும். ஹரே கிருஷ்ணா.